கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 24:16 வாசிக்கிறோம். நீதிமான் 7 தரம் இருந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எலும்புகள் பலனடைய. வைட்டமின் டிக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நெதர்லாந்து நாட்டில் ஆராய்ச்சி ஒன்றை நடத்தினார்கள். முதியவர்களுக்கு வைட்டமின் டி போதுமான அளவு கொடுக்கப்பட்டால் அவர்கள் கீழே விழுந்து பாதிக்கப்படுவதை தவிர்க்கலாம் என்று கண்டுபிடித்தார்கள். வயது முதிர்ந்தவர்கள் கீழே விழுந்து தங்கள் எலும்புகளை முறித்துக் கொள்வது பல சமயங்களில் நடக்கிற காரியம். இதை தடுக்க வேண்டும் என்றால் வைட்டமின் டியை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டுமாம். வைட்டமின் டி ஆனது வைட்டமின் D2, வைட்டமின் D3 ஆகிய 2 பொருட்களிலிருந்து வெளிப்படுகிறது. வெளிச்சம் தோல் மேல் படும்போது நம் தோலில் D3 உற்பத்தி ஆகிறது. D2 நம் உணவிலிருந்து கிடைக்கிறது. இந்த இரண்டிற்கும் கல்லீரல் சேமித்து வைக்கப்படுகின்றன. நம் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி ஆக மாற்றும். வைட்டமின் டியை நம் உடலில் அசைவுகளை கட்டுப்படுத்துகிறது. நாம் சரியான முறையில் நடப்பதற்கும் தசை பலத்திற்கும் உதவியாக இருக்கிறது. இந்த வைட்டமின் டி தமது தசைகளுக்கு தருகிற பலத்தால் நாம் கீழே விழுந்து விடாமல் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு தடவை கூட விழ வேண்டிய அவசியம் இல்லையே. தேவனுடைய கிரைகள் என்னும் வெளிச்சத்தால் நிறைந்தவர்களாக எப்பொழுதும் தேவனுடைய தொடர்புகளாக வாழ்ந்தால் நாம் விழாமலே வாழ முடியும். தேவனுடைய வழி நடத்தும் அந்த சத்தம் அதற்கு உதவியாக இருக்கும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஒரு வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதானே என்று வேதம் சொல்கிறது அல்லவா? சங்கீதம் 119:9 வாசிக்கிறோம். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். 24:16 வாசிக்கிறோம். அவர்கள் விழுந்து விட்டால் அப்படியே கிடப்பார்கள், எழுந்திருக்க முடியாது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி பவுல் 1 பேதுரு 2 நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் பலனடைய வேண்டும். அப்படியேப்பட்ட பலத்தை தேவன் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே கொடுப்பாராக. ஆமேன்.